2024ஆம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் ஆஸ்திரேலியா வீரர்களுக்கு மிக அதிக விலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மிக அதிக விலை கொடுக்கப்பட்டும் இருக்கிறது. ஆஸ்திரேலியா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்குக்கு 24.75 கோடிக்கும், பேட் கமின்ஸுக்கு 20.50 கோடிக்கும் ஏலத்தில் வாங்கப்பட்டார்கள். இதன் பின்னணியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஒரு திட்டத்தோடு தான் இப்படி செயல்படுகிறார்கள் என்ற விமர்சனமும் எழுந்து உள்ளது. அஸ்வின், அனில் கும்ளே போன்றவர்களும் அது குறித்து மறைமுகமாக குறிப்பிட்டு உள்ளார்கள். ரசிகர்கள் இது ஏமாற்ற வேலை என்றும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதே போல ஐபிஎல் மெகா ஏலத்தில் தொடரின் பொதுவாக இந்திய வீரர்களுக்குத்தான் போட்டி அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வீரர்களை சில நட்சத்திர வீரர்களுக்கு மட்டுமே பெரிய அளவில் விலை கிடைக்கும். ஆனால் இது மெகா ஏலத்தில் மட்டுமே. ஐபிஎல் மெகா ஏலம் என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும். அப்போது அனைத்து அணிகளும் மிக சில வீரர்களை மட்டுமே தக்க வைத்து மற்ற வீரர்களை நீக்கிவிட்டு ஏலத்தில் புதிதாக வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதே போல ஒரு போட்டியில் ஒரு அணி அதிகபட்சம் 4 வெளிநாட்டு வீரர்களை பயன்படுத்த மட்டுமே முடியும். அதே போல அணியில் மொத்தம் 8 வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே தேர்வு செய்ய முடியும். ஆனால் மெகா ஏலத்தில் அணிகள் இந்திய நட்சத்திர வீரர்களை, திறமையான இளம் இந்திய வீரர்களை தேர்வு செய்வதில் கடும் போட்டி ஓடும். வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிக பணம் செலவழிக்க முன்வர மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஐபிஎல் மினி ஏலத்தில் ஒவ்வொரு அணியில் சில வீரர்களை மட்டுமே நீக்கிவிட்டு சில வீரர்களை மட்டுமே ஏலத்தில் தேர்வு செய்வார்கள். அப்போது கையில் அதிக பணம் இருக்கும் அணிகள் வெளிநாட்டு நட்சத்திர வீரர்களை வாங்குவார்கள். அதை ஆஸ்திரேலிய வீரர்கள், குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒவ்வொரு மினி ஏலத்திலும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் மெகா ஏலத்தில் தங்கள் பெயர்களை கொடுக்க மாட்டார்கள். மாறாக மினி ஏலத்தில் தங்கள் பெயர்களை கொடுப்பார்கள். அப்போது வேகப்பந்து வீச்சாளர்கள் காயத்தால் சிக்கி இழந்த அணிகள் இவர்களை வாங்க முட்டி மோதும். அதே போல 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் மினி ஏலத்திலும் இதைத்தான் நடந்தது. வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவை இருந்த கொல்கத்தா அணியானது மிச்சல் ஸ்டார்க்கையும், ஹைதராபாத் அணியானது பேட் கமின்ஸையும் 20 கோடிக்கு அதிகமான தொகையை கொடுத்து வாங்கியுள்ளது. மெகா ஏலத்தில் நிறைய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மத்தியில் இவர்களுக்கு 5 அல்லது 10 கோடிக்கும் குறைவான தொகையே கிடைத்து இருக்கும். ஆனால் அடுத்த ஆண்டு மெகா ஏலம் இருக்கும் நிலையில் தற்போது எந்த போட்டியும் இல்லாமல் எளிதாக 20 கோடிக்கு மேல் பெற்று ஒரே ஆண்டில் 3 ஆண்டுக்கான வருமானத்தை பார்த்து விடுவார்கள். இதனை சாமர்த்தியம் என்றும் சொல்லலாம். ஆனால் ரசிகர்கள் பலர் இதனை ஏமாற்று வேலை என்றும் விமர்சனம் செய்து வருகிறார்கள்.